பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இப்போ கேலண்டர் இயர் 2026க்கான ஓடிஎல் ஓஎல் ப்ரோக்ராம் இதுக்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற டிகிரி கோர்சஸ் ரெகுலரில் படிக்கிற டிகிரி கோர்சஸ்க்கு ஈக்குவலா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பற்றி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற டிகிரி கோர்ஸும் ரெகுலர் மோட்ல படிக்கிற டிகிரி கோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டிங்கிறது திருச்சியில உள்ள ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இவங்க டிஸ்டன்ஸ் மோட்ல கண்டக்ட் பண்ற கோர்சஸ் இது எல்லாமே யூஜிசி டெப் அப்ரூவல் ஆன கோர்சஸ். அதனால நீங்க கண்டிப்பா அதெல்லாம் படிக்கலாம். இப்ப பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இந்த கேலண்டர் இயர் 2026க்கு என்னென்ன யூஜி பிஜி கோர்சஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். முதல்ல ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஓடிஎல் ப்ரோக்ராம்ஸ். ஓடிஎல் ஓஎல் ப்ரோக்ராம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சில பேர் கேக்குறீங்க. ஓடிஎல் ப்ரோக்ராம்க்கு சில கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். தியரி பிராக்டிகல் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் 2 to 3 வீக்ஸ் இருக்கும். ஓஎல் ப்ரோக்ராம்க்கு எந்த கான்டாக்ட் கிளாஸும் இருக்காது. டைரக்டா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் நடக்கும். முதல்ல யூஜி ப்ரோக்ராம். இதுல நான் செமஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை எக்ஸாம் இருக்கும். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா 1 இயருக்கு 2 டைம் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது நான் செமஸ்டர் பேட்டர்னுக்கு மே மந்த் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. செமஸ்டர் பேட்டர்னுக்கு டிசம்பர் மந்த்தும் மே மந்த் ஒரு எக்ஸாமும் வைப்பாங்க. யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜியாகிரபி, பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது 1 இயர் கோர்ஸ். இது பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ தமிழ், பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிகாம், பேங்க் மேனேஜ்மெண்ட், பிபிஏ. அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் பேட்டர்ன். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி சுவாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி ஜியாகிரபி, மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இதுவும் 1 இயர் ப்ரோக்ராம் தான். எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ தமிழ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ ஹெச்ஆர்எம், எம்காம், பேங்க் மேனேஜ்மெண்ட், எம்காம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். பிஜி ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்ன். எம்பிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்சிஏ இது 2 இயர் கோர்ஸ். இது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 100% கிடையாது. அடுத்தது ஆன்லைன் லேர்னிங் ஓஎல் ப்ரோக்ராம்ஸ். முதல்ல யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் பேட்டர்ன். பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், பிபிஏ. அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் பேட்டர்ன். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ ஹிஸ்டரி. பிஜி ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்ன். MBA Business Administration. Eligible candidates from anywhere in the world can apply. அதாவது வேர்ல்டுல எங்க உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா கிளாஸஸ்லாம் அவங்க சொல்ற சென்டர்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஓடிஎல் மோடில் என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்ன மீடியத்தில் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம்
இந்த கோர்ஸ்க்கெல்லாம் டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னா 3 இயர்ஸ். பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுக்கு டியூரேஷன் வந்து 1 இயர். இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், யார் வேணாலும் படிக்கலாம். இப்போ என்னென்ன கோர்ஸுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன மீடியத்தில் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலே பார்க்கலாம். முதல்ல பிஏ தமிழ், இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th 12th தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து தமிழ். பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ், இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் +2 முடிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அடுத்தது பிஏ இங்கிலீஷ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் +2 இல்லைன்னா டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து இங்கிலீஷ். அடுத்தது பிபிஏ, இதுக்கு நீங்கள் +2 ஆர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அடுத்தது பிசிஏ, இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை டிப்ளமாவில் நீங்கள் மேக்ஸு இல்லாட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து இங்கிலீஷ். அடுத்தது பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 வித் காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி, இல்லை டிப்ளமா இன் காமர்ஸ் ஆர் மாடர்ன் ஆஃபீஸ் பிராக்டிஸ். பிகாமை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் மீடியம் தமிழ் அண்டு இங்கிலீஷ். பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் தமிழ் அண்டு இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். கெமிஸ்ட்ரி வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ் வந்து மேஜராக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி பாட்டனி, இதுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பாட்டனி இல்லைன்னா பயாலஜி வித் கெமிஸ்ட்ரி. கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி சுவாலஜி, இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி ஆர் பயாலஜி. இதை வந்து மெயின் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி ஜியாகிரபி, இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இதுக்கு நீங்கள் யூஜி பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் 10th 12th இந்த பேட்டர்னில் படித்து அதுக்கு பிறகு யூஜி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் மீடியம் வந்து இங்கிலீஷ். ஐடிஐ முடித்தவங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸுக்குமே அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அழகப்பா யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது எலிஜிபிலிட்டி அண்ட் மீடியம், இது வந்து நான் செமஸ்டர் பேட்டர்ன் ப்ரோக்ராம் பிஜி ஓடிஎல் மோடில் என்னென்னு பார்க்கலாம். எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் இதுக்கு டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது வந்து 1 இயர் கோர்ஸ். எலிஜிபிலிட்டியில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் லிமிட்.
முதல்ல எம்ஏ எக்கனாமிக்ஸ், இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஏ எக்கனாமெட்ரிக்ஸ் இது படிச்சிருக்கணும். கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது படிச்சிருக்கணும், இல்லைன்னா டிகிரி வித் இங்கிலீஷ் பார்ட் 2 லாங்குவேஜாக படிச்சிருக்கணும். கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இளங்கலை தமிழ், பயன்பாட்டு தமிழ், பி லிட்ரேச்சர், புலவர் பட்டப்படிப்பு, ஏதேனும் இதர பட்டப்படிப்புகளில் பாகம் 1 தமிழ் தாள் படித்திருத்தல் வேண்டும். மீடியம் தமிழ். அடுத்தது எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி யூஜி டிகிரி. கோர்ஸ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஏ ஹிஸ்டரி இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்குது, மற்றதெல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அடுத்தது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது எம்எஸ்சி பிசிக்ஸ் எலிஜிபிள் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது எம்எஸ்சி பாட்டனி எலிஜிபிள் வந்து பிஎஸ்சி பாட்டனி, கோர்ஸ் மீடியம் வந்து இங்கிலீஷ். அடுத்தது எம்எஸ்சி சுவாலஜி எலிஜிபிள் பிஎஸ்சி சுவாலஜி, கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர் எனி அதர் டிகிரி ஈக்குவலன்ட் அக்செப்டட் பை தி சிண்டிகேட். கோர்ஸ் மீடியம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ். அடுத்தது எம்எஸ்சி ஜியாகிரபி இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி ஜியாகிரபி, கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது எம்காம், எம்காம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், எம்காம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், பிகாம் அப்ளைட், கோஆபரேஷன், பிபிஏ அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ரோக்ராம் ஈக்குவல் டு பிகாம். அடுத்தது மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், கோர்ஸ் மீடியம் இங்கிலீஷ். அடுத்தது ஃபீஸ் டீடைல். யூஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் ஓடிஎல் மோடு இது எப்போ பே பண்ணணும் அப்படின்னா பர் ஆனம், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணாதான் உங்களுக்கு அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஃபீஸை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா +2 நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க, அதாவது ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ஃபீஸும், அது இல்லாமல் அதர் ஸ்டேட்டு இல்லைன்னா ஸ்ரீலங்கா இங்கே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டும், அவுட் சைடு இது இந்தியா இதில் நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு ஃபீஸும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல பிஏ தமிழ் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 3600, 3900, 4400. பிஏ எக்கனாமிக்ஸ் 3600, 3900, 4400. பிஏ இங்கிலீஷ் 3600, 3900, 4400. பிஏ ஹிஸ்ட்ரி 3600, 3900, 4400. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 3600, 3900, 4400. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் 3600, 3900, 4400. பிபிஏ 3600, 3900, 4400. பிகாம் 3600, 3900, 4400. பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் 3600, 3900, 4400.
பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 3600, 3900, 4400. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 9700, 10000, 10500. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 9700, 10000, 10500. அடுத்தது பிஎஸ்சி பாட்டனி 9700, 10000, 10500. அடுத்தது பிஎஸ்சி சுவாலஜி 9700, 10000, 10500. அடுத்தது பிஎஸ்சி ஜியாகிரபி 7300, 7600, 8100. அடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10100, 10400, 10900. அடுத்தது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 9000, 9300, 9800. பிசிஏ 8700, 9000, 9500. அடுத்தது பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 5600, 5900, 6400. அடுத்தது ஃபீஸ் டீடைல். பிஜி ப்ரோக்ராம் நான் செமஸ்டர் போடியல் மோட். இந்த பேமெண்ட்டை 4 பிரிக்கிறாங்க. அதாவது நீங்கள் யூஜியை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், வேற யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், தமிழ்நாடு இல்லாமல் வித்தின் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், அவுட் சைடு தி இந்தியா படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல எம்ஏ எக்கனாமிக்ஸ் 4400, 4600, 4900, 5400. எம்ஏ இங்கிலீஷ் 4400, 4600, 4900, 5400. எம்ஏ தமிழ் 4400, 4600, 4900, 5400. எம்ஏ ஹிஸ்டரி 4400, 4600, 4900, 5400. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 6200, 6400, 6700, 7200. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் 6200, 6400, 6700, 7200. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 4400, 4600, 4900, 5400. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 13700, 13900, 14200, 14700. எம்எஸ்சி பிசிக்ஸ் 12600, 12800, 13100, 13600. எம்எஸ்சி பாட்டனி 13700, 13900, 14200, 14700. எம்எஸ்சி சுவாலஜி 12600, 12800, 13100, 11600. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11300, 11500, 11800, 12300. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 13800, 14000, 14300, 14800. எம்எஸ்சி ஜியாகிரபி 10200, 10400, 10700, 11200. அடுத்து எம்காம் 4400, 4600, 4900, 5400. எம்காம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் 6800, 7000, 7300, 7800. எம்காம் பேங்க் மேனேஜ்மெண்ட் 6800, 7000, 7300, 7800. எம்ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 4800, 5000, 5300, 5800. மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 6300, 6500, 6800, 7300.
அடுத்தது அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மெயில் ஐடியையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல்ல உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அடுத்தது நீங்கள் என்ன கேட்டகரி, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது எஜுகேஷனல் ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்தது உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும். பிஜி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஜி மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஆதார் கார்டு வேணும், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், உங்கள் சிக்னேச்சர் வேணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க, ஃபீஸ் செல்லானையும் பிரிண்ட் எடுத்துங்க. இது கூட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டலில் பிசிபி இல்லைன்னா எல்எஸ்சி, அதாவது பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் சென்டர் இல்லைன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர், இங்கே கொண்டு போய் நீங்கள் போஸ்டல்லையோ இல்லை நேராவோ சப்மிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிசிபி சென்டரில் நேராக போய் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபீஸை கட்டி நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் யூஜி கோர்ஸுக்கு 250 ரூபா, பிஜி கோர்ஸுக்கு 400 ரூபா, எம்பிஏ எம்சிஏ கோர்ஸுக்கு 550 ரூபா. உங்கள் அட்மிஷன் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் ஃபீஸ் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க, ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. எல்எஸ்சி அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர். இது எதுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அங்கே போய் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது கோர்சஸ் நடக்கும்போது நீங்கள் டவுட்டை அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிசிபி சென்டர்ஸ், அதாவது பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் சென்டர், இங்கே தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். லேப் எல்லாம் இங்கே தான் வைப்பாங்க, தியரி கிளாஸ் எல்லாம் இங்கே தான் வைப்பாங்க. இப்போ இந்த பிசிபி சென்டர், அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர், இந்த டீட்டெயிலை பார்க்கலாம். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மிஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் 2 to 3 வீக்ஸ் இருக்கும். அதோடைய அப்டேட் உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிப்ரவரி மார்ச்சில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த செமஸ்டருக்கு செப்டம்பர் அக்டோபரில் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்டு செமஸ்டர் எக்ஸாம் மே ஜூனில் இருக்கும். அடுத்த செமஸ்டருக்கு நவம்பர் டிசம்பரில் இருக்கும். எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலையில் பண்ணுவாங்க. இன்னொரு செமஸ்டருக்கு ஜனவரி மந்த்து பண்ணுவாங்க. அட்மிஷன் போட்ட பிறகு நீங்கள் கட்டின ஃபீஸை ரீஃபண்ட் வாங்க முடியுமா அப்படின்னா வாங்கலாம். அதாவது அட்மிஷன் டேட் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி 15 டேஸ் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களுக்கு ரீஃபண்ட் உண்டு. அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அட்மிஷன் லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 டேஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 80% கண்டிப்பாக வாங்கலாம். அட்மிஷன் லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸுக்கு பிறகு 30 நாளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 50% வாங்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட் முடிஞ்சு 30 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரீஃபண்ட் வாங்க முடியாது.